அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து ரவாவும் வாழைப்பழமும் வச்சு பஜ்ஜி மாதிரி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா வந்து முஸ்லிம் கப்பில் 3/4 கப்பு நான் போட்டிருக்கேங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தொளிச்சா மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. புட்டுக்கெலாம் வைப்பாங்கள்ல, தொளிச்சு விட்டா மாதிரி அதே மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஊற வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருக்குது பாருங்கள். ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சோடாப்பு வந்து 1/4 டீஸ்பூன் போடுறேன். பால் வந்து ஒரு மேய்ச்சக்கரண்டி ஊற்றிக்கிறேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரவாவை எதுக்கு ஊற வைக்கணும்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. ரவாவை ஊற வைக்காமல் அரைச்சா அந்தளவுக்கு அரையாது. தண்ணியை சேர்க்கல பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தை வந்து நான் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நீளமாக கட் பண்ணது எனக்கு வந்து எண்ணெயில் போடும்போது உடஞ்சிருச்சு. அந்தளவுக்கு நீளமாக எடுத்து போட வரல என்னால். நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டு மாவில் நனைச்சி எண்ணெயில் விடுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. பாருங்கள், நீளமாக கட் பண்ணதால வாழைப்பழம் என்னால் முழுசாக நனைச்சி எண்ணெயில் விட முடியல. அப்படியே உடஞ்சிடுது வாழைப்பழம் இருக்கும்போது. நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் நனைச்சி விடுங்க. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு நிமிஷம் செஞ்சுட்டு திருப்பி போடுறேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம்.
மீதி இருக்கிற மாவையும் நான் வச்சு விட்றேன் எண்ணெயில். நல்லா சவுண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடுறேன். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தில் வச்சு நம்ம ரவா வச்சு நம்ம பஜ்ஜி மாதிரி செஞ்சிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.